முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரமத்ர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகரச்சமுருபுரிம் மாதிரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரமஹோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. பூதைர்மஹத்பீர்யை மாம் புரோ விபோ निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सो अलङ्कृषीष्ट பகவான் வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் அந்த ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 11 அத்தியாயம் 7 ஸ்லோகம் 41 74 வரைக்கும் பார்க்கலாம். யது மகாராஜருக்கும் அவந்தி பிராமணர், அவதூது பிராமணர், அவந்தி பிராமணர், பிராமண பரதேசி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிராமணருக்கும் நடக்கும் உரையாடலை பற்றி இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பிராமணர் 24 குருக்களை பெற்றிருந்தார். அந்த 24 குருக்களை இந்த அத்தியாயம் வரைக்கும் 8 குரு பார்க்கிறோம் நாம. முதல்ல பூமி, 2வது காற்று, 3வது ஆகாயம், 4வது நீர், 5வது நெருப்பு, இந்த பஞ்சபூதங்களும் வந்துருது, சந்திரன், சூரியன், மாடப்புறா. 8 குருங்களை இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பாடத்துல ஏற்கனவே நம்ம பூமி முடிச்சிட்டோம் போன வார பாடத்துல. இப்போ வந்து காற்றை பத்தி பேசுறாரு. காற்று இந்த உலகத்துல இவ்வுலகில் இருக்கும் வரை தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மா பல்வேறு ஜட உடல்களில் வாழ்ந்து கொண்டு அவற்றின் பல்வேறு குணங்களையும் செயல்களையும் அனுபவிக்கக்கூடும். இருப்பினும் பல்வேறு வாசனைகளை சுமந்து செல்லும் காற்று உண்மையில் அவற்றுடன் கலந்து விடாமல் இருப்பது போல அந்த ஆத்மா ஒருபோதும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறான். ஆத்மாவை வந்து எதுவும் பாதிக்கிறது கிடையாது. எல்லா விஷயமும் நடக்கிறது உடலுக்கு தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். காற்று வந்து துர்நாற்றம்னா துர்நாற்றத்தை கொண்டு போகுது, வாசனையை கொண்டு போகுது. ஆனா அது காற்று வந்து எப்படி இருக்குதோ அப்படிதான் இருக்கும். காற்றை அது வந்து பாதிக்கிறது இல்லை. அது போல நம் உடலில் நம்ம இந்த உடலை தான் பாதிக்கிறதே தவிர கர்ம வினைகள் நம்மை பாதிப்பதில்லை, ஆத்மாவை பாதிக்கிறதில்லை அப்படின்றத நம்ம கத்துக்கிறோம். இப்போ ஒரு மனிதன் வந்து பலசாலி, பலம் கொன்றவன், அழகானவன், அசிங்கமானவன், கெட்டவன், நல்லவன் அப்படின்னு பல குணங்கள் இருந்தாலும் இந்த நிலையற்ற உடல்ல இருந்து நான் வேறுபட்டவன் அப்படின்றத வந்து பக்தர்கள் தான் அறிஞ்சிருக்கிறாங்க. அதனால அவன் வந்து பலவிதமான பருவங்களை அவன் கடந்து வந்தாலும் நான் இந்த உடல் அல்ல, நான் யுஜ்ஜதே யோகி அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது பாருங்க. நான் யுஜ்ஜதே யோகி அப்படின்னும் போது அவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தன்னை அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. நான் இளமையானவன் அடையாளம் யாரும் படுத்திக்க முடியாது. ஏன்னா இளமைன்றது உடனே காலி ஆயிடும். வாழ்க்கையினுடைய எந்த ஒரு பகுதியோட நான் குழந்தை அப்படின்னு குழந்தையாவே இருக்கிறது இல்லை. நம்ம குழந்தை பருவம் போய்விடுகிறது. அப்ப மாற்றம் அடையக்கூடிய இந்த ஜட உடலோட நம்ம வந்து சம்பந்தப்படுத்திக்கிறது இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ கிருஷ்ண உணர்வு உள்ள ஒருவன் ஒரு உடலின் அந்தஸ்தை கொண்டு யாரையும் ஏட போடக்கூடாது. மாறாக பகவானின் ஒரு நித்திய தொண்டனாகவே எல்லாரையும் நம்ம வந்து நித்திய தொண்டனாக பார்க்க வேண்டும். இவன் குள்ளமா இருக்கிறான், இவன் கருப்பா இருக்கிறான், இவன் அசிங்கமா இருக்கிறான், இவன் அழகா இருக்கிறான் அப்படின்னு அந்த உடலோட சம்பந்தப்படுத்தி நம்ம எதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து 42வது ஸ்லோகம். சிந்தனை மிக்க ஒரு முனிவன் ஒரு ஜட உடலில் வாழும்போது கூட தான் தூய ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறே ஜீவாத்மா அசைவன அசையாதன ஆகிய எல்லா உயிரினங்களிலும் பிரவேசிப்பதால் அது எங்கும் நிறைந்திருப்பதாக ஒருவன் காண வேண்டும். பரமபுருஷர் தமது பரமாத்மா அம்சத்தில் அனைத்திலும் ஒரே சமயத்தில் இருப்பதையும் அந்த முனிவன் காண வேண்டும். தனிப்பட்ட ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஆகாயத்தின் தன்மையோடு ஒப்பிடுவதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாயம் எங்கும் பரவியுள்ளது, அனைத்தும் ஆகாயத்தினுள் உள்ளன என்றாலும் அது எதனுடனும் கலப்பதில்லை, அதை எதனாலும் வகுக்கவும் முடியாது. ஆகாயம் என்பது 3வது குரு. ஆகாயம் வந்து எங்கும் பரவி இருக்கிறது. இப்ப இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்? ஆகாயத்துல இருந்து என்ன கத்துக்கிறோம்னா பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்றத கத்துக்கிறோம்.
ஒரு முனிவன்னா பக்தி பாதையில இருக்கிறவங்க எல்லாரையுமே முனிவர்னு சொல்லிக்கலாம். அவன் ஜட உலகில இருந்தா கூட அவன் வந்து முதல்ல நான் தூய ஆத்மான்றதை புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து அசைகின்ற அசையாத எல்லா ஜீவராசிகளிலும் அவர் பிரவேசிக்கிறார். பரமாத்மா ரூபத்துல வந்து உயிருள்ள ஜீவராசிகள்ல இருக்கிறார். பிரம்மன் ரூபத்துல உயிரற்ற எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஆகாயம் எங்கும் பரவி இருக்கிறது, அது போல பகவானும் எங்கும் பரவி இருக்கிறார். அனைத்தும் ஆகாயத்துல இருக்கு, ஆனா ஆகாயம் எதோட கலக்கிறது இல்லை. எல்லாமே ஆகாயத்துல தான் இருக்கு. அதை ஸ்பேஸ்ன்னு சொல்றோம், ஸ்கைன்னு சொல்றோம். ஆகாயம் தான் வந்து மூன்றாவது குரு. இப்ப இதை வந்து காற்று வந்து ஆகாயத்துள்ள இருந்தாலும் ஆகாயம் காற்றுல இருந்து வேறுபட்டது. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா பௌதிக பொருட்களும் ஆகாயத்துள்ளதான் இருக்கு, ஆனா ஆகாயத்தை வந்து வகுக்க முடியாது. அது எதனோடையும் கலக்கிறது இல்லையா, ஆகாயம் எதனோட கலக்கிறது இல்லை. அப்ப அது மாதிரி இதே முறையில் தனிப்பட்ட ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் நிலைகளை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட ஆத்மா வேற, பரமாத்மா வேற. எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் அனைத்திலும் புகுந்திருப்பதால் அவை சர்வ வியாபகமுடையவை ஆகும். இருப்பினும் வேத இலக்கியங்கள் உறுதி செய்வது போல ஒவ்வொரு ஜீவாத்மாவும் மிக சிறியதாகவே எப்பொழுதும் இருக்கிறது. ஜீவாத்மாக்கள் நிறைய இருக்கு, ஆனா சர்வ வியாபகம்னு சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஜீவாத்மான்றது எப்படி, ஒரு முடிய வந்து ஒரு முடியினுடைய நுனிப்பகுதியை 100ஆ பிரிச்சோம்னா, 100ஆ பிரிச்சு அந்த 100ல இருந்து ஒன்னு எடுத்து அதை 100ஆ பிரிக்க போது எவ்வளவு சின்னதா இருக்குதோ அதுதான் ஜீவாத்மானுடைய அளவாக இருக்கிறது பௌதிகத்துல சொல்லும் போது. அப்ப இதுங்கெல்லாம் இந்த 10,000த்துல ஒரு பகுதி, முடியினுடைய நுனியினுடைய 10,000த்தின் ஒரு பகுதி தான் ஜீவனுடைய அளவு. சர்வ வியாபகம் உடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரமாத்மா, ஜீவாத்மா கிடையாது. இதையும் புரிஞ்சுக்கணும். சர்வசக்தி படைத்த காற்று எவ்வாறு எங்கும் வீசிக்கொண்டு எப்பொழுதும் விண்வெளியில் நிறைந்திருக்கிறதோ அவ்வாறே அனைத்து ஜீவன்களும் எண்ணில் அமைந்துள்ளன. காற்று எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் ஜீவராசிகளை பரப்பி வச்சுக்கிறார் பகவான். அதையும் புரிஞ்சுக்கணும். ஆகாயம் வந்து பகவானோடையும் காற்று வந்து ஜீவராசிகளோடையும் ஒப்பிடப்படுகிறது. புரியுதா இதுல? காற்று வந்து எப்படி எல்லா இடத்துலயும் ஜீவராசிகள் பரவி இருக்கிறாங்க, ஆனா பகவான் மாதிரி பரவி இல்லை. ஜீவராசிகள் எண்ணற்றவை. அது எண்ணற்ற ஜீவராசிகள் பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறாங்க. மேல போனீங்கன்னா தேவர்கள், கீழே போனீங்கன்னா அசுரர்கள், அப்படி நிறைய லோகங்கள்ல ஜீவராசிகள்லாம் பரவி நிக்கிறாங்க. ஆனா அவங்க சர்வ வியாபகம் உடையவர்கள்னு சொல்ல முடியாது. சர்வ வியாபகம்னா ஒரே ஒரு ஜீவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறது அப்படி இல்லை. ஜீவராசிகள் பரவி இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஜீவராசிகள்னா சூரிய மண்டலத்துல கூட உயிர் வாழிகள் இருக்கிறாங்களாம். ஆனா அங்க சூரியன்ல வாழறதுக்கு ஏத்த மாதிரி உடல் நிலை இருக்கும். அது மாதிரி குளிர்ச்சியான பகுதிகள்ல எல்லாம் மக்கள் வாழறாங்கல்ல, அது மாதிரி உதாரணத்துல எல்லா கோள்களிலும் ஜீவராசிகள் இருக்கிறாங்க, பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறாங்க. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 43வது ஸ்லோகம். சக்தி வாய்ந்த காற்று மேகங்களையும் புயல்களையும் ஆகாயத்திற்கு குறுக்கே அடித்து சென்ற போதிலும் இச்செயல்களால் ஆகாயம் பாதிப்படையதோ சம்பந்தப்படுவதோ இல்லை. ஆகாயம் இதெல்லாம் பாதிக்கிறது இல்லை. அவ்வாறே ஜட இயற்கையுடனான தொடர்பினால் ஜீவாத்மா உண்மையில் மாற்றப்படுவதோ அல்லது பாதிப்படைவதோ இல்லை. ஒரு ஜீவராசி மண், நீர், நெருப்பு ஆகியவற்றால் ஆன ஒரு உடலில் பிரவேசித்த போதிலும் நித்திய காலத்தினால் படைக்கப்பட்ட இயற்கை முக்குணங்களால் அவன் உந்தப்பட்ட போதிலும் அவன் நித்திய ஆன்மீகத்தன்மை உண்மையில் பாதிப்படைவதே இல்லை. இப்போ ஆகாயத்தை வச்சு ஆகாயம் எதனாலும் பாதிக்கப்படுறதில்ல. அது மாதிரி ஜீவாத்மா, ஒரு ஆத்மான்றது எதையாலும் பாதிக்கப்படுறதில்லைன்றத பாடத்தை வந்து ஆகாயத்துலேருந்து நம்ம கற்றுக்குறோம். ஏன்னா இப்போ இந்த ஆகாயம் வந்து எதோடையும் சம்பந்தப்படுறதே கிடையாது. ஒரு ஜட இயற்கையில தொடர்புல அந்த ஜீவன் இருக்கிறதுனால ஜீவாத்மாவுக்கு எதனா ஆகுமா? ஆகாது. இப்போ மாற்றங்களை அனுபவிக்கிறது வந்து உடல் தான். குழந்தையா இருக்குது, அப்புறமா வளருது, கொஞ்ச காலம் இருக்கு, அப்புறமா இனப்பெருக்கம் செய்து, அப்புறமா குறையுது, அப்புறம் அழிஞ்சு போகுது. இது இந்த உடலுக்கு, ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப எதனாலும் எந்த மாற்றங்களாலும் எது என்ன நடந்தாலும் மாறாம இருக்கிற ஆகாயம் மாதிரி ஆத்மா இருக்கு.
அப்படின்றத நம்ம வந்து ஆகாயத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நீரு. ஒரு சாது வந்து நீரோடன் ஒப்பிடப்படுகிறான். ஏனெனில் அவன் நிர்மலமானவன் ஆகும். நிர்மலம்னா தூய்மையானவன். இயற்கையாகவே ஈர நெஞ்சன் உடையவனாகவும் இருக்கிறான். அவன் பேச்சினால் நீரோட்டம் போன்ற ஓர் அழகிய ஒளி உதிர்வை ஏற்படுத்துகிறான். இத்தகைய ஒரு சாதுவை தொடுவதால், பார்ப்பதால், கேட்பதால் தூய நீரை தொட்டு ஒருவன் தூய்மை அடைவது போல் ஜீவராசி தூய்மை அடைகிறான். இவ்விதமாக ஒரு சாது ஒரு தீர்த்த ஸ்தலம் போல் தன்னுடன் தொடர்பு கொள்ளும் அனைவரையும் தூய்மைப்படுத்துகிறான். ஏனெனில் அவன் எப்பொழுதும் பகவானின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறான். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நீர் வந்து ஒரு சாதுவோட ஒப்பிடப்படுகிறது. நீர் வந்து பாத்தீங்கன்னா, நீர் தூய்மை நீரினால், புற தூய்மை நீரினால் அமையும். திருக்குறள். நீர் இல்லைன்னா தூய்மையே கிடையாது. துணி துவைக்கிறது சோப்பா நீரா கேட்டோம்னா என்ன பதில் வரணும்? துணியை துவைப்பது அழுக்கு எடுக்கிறது. துணியை துவைக்கிறது வந்து நீரா சோப்பான்னா என்ன கேட்டா நீர் தான். நீர் தான் வந்து துணியை துவைக்குது. சோப்புன்றது நம்ம திருப்திக்காக, அது போட்டால் தான் அழுக்கு போகும்னு நம்மெல்லாம் கண்டிஷன் ஆயிட்டோம். அதனால போடுறோம், அந்த மருந்து போட்டுக்கிறோம். ஆனால் துணியை வந்து இப்போ வெறும் சோப்பு மட்டும் போட்டால் சோப்பு வந்து துணியை சுத்தமாக்கிடுமா? ஆக்காது இல்லை. சோப்பு இல்லாமல் துணி துவைச்சிக்கலாம், ஆனால் நீர் இல்லாமல் துணியை துவைக்க முடியாது. இப்போ ஒரு சாதுன்றவன் ஒருத்தனை சுத்தமானவன். ஏன்னா சாதுன்றவன் தானே சுத்தமானவன், இயற்கையாவே ஈர நெஞ்சம் உடையவன். அதனால அவனுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா நீரோட்டம் போல இருக்கான். நீரோட்டம் போல ஒரு ஒளி அதிர்வை ஏற்படுத்துகிறான். அதனால ஒரு சாதுவை பார்க்கறதுனால, தொடறதுனால, கேட்கறதுனால, எப்படி ஒரு நீரை தொட்டு நீர்ல குளிக்கிறோம் இல்லையா, குளிச்சு தூய்மை அடைகிறோம் இல்ல, அந்த மாதிரி ஒரு சாதுனுடைய சங்கத்தினால ஒருத்தன் தூய்மை அடைகிறான். சாது என்பவன் ஒரு தீர்த்த ஸ்தலம், நடக்கும் தீர்த்த ஸ்தலம்னு நம்ம ஏற்கனவே முதல் காண்டத்திலே படிச்சிட்டோம். சாதுக்கள் வந்து தீர்த்த ஸ்தலம் மாதிரி தான். தீர்த்த ஸ்தலத்துக்காக போய் தான் நம்ம வந்து போய் தண்ணியில் குளிச்சு இப்போ பக்தி பண்ணாதான் புனிதம் அடைவோம். ஒரு சாது காத்து பட்டாலே போதும் நமக்கு. ஒரு சாதுன் மேலே பட்ட காத்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா கூட போதும். அந்த அளவுக்கு சாதுக்கு வந்து மகிமை அதிகம். அதனால ஏன் அந்த சாது வந்து தூய்மையா இருக்கிறான், மற்றவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய குணமுடையவனாக இருக்கிறான்னா, அவன் எப்பொழுதும் கிருஷ்ணநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவன் எப்பொழுதும் பகவானின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறான். அப்போ வந்து அவன் வந்து சாது தூய்மை தான் மற்றவங்களை தூய்மை அடையக்கூடிய அளவுக்கு சக்தி சாதுக்கு இருக்குதுன்னா, அதுக்கு காரணம் வந்து அவன் பகவானுடைய நாமத்தை எப்போதும் ஜபிக்கிறதுன்றத முக்கியமான கருத்து. அவன் ஒரு பக்தனா இருந்தாலொழி இது சாத்தியமே ஆகாது. மற்றவர்களை வந்து தூய்மைப்படுத்துறதுன்றது ஒரு பக்தனுக்கு மட்டுமே முடியும், பகவத் பக்தனுக்கு மட்டுமே முடியும். அதுதான் இங்க வந்து சொல்றார். அடுத்து 45வது ஸ்லோகம். சாதுக்கள் தவங்களால் சக்தி உடையவர்கள் ஆகின்றனர். அவர்கள் ஜட உலகில் உள்ள எதையும் அனுபவிக்க முயற்சிப்பதில்லை என்பதால் அவர்களுடைய உணர்வு கலங்கமடைவதில்லை. இயற்கையாகவே முக்தி பெற்றவர்களாகிய இத்தகைய முனிவர்கள் விதிவசத்தால் கிடைக்கும் உணவுகளை ஏற்றுக்கொள்கின்றனர். நெருப்பில் இடப்படும் மாசுடைய பொருட்களை நெருப்பு எரித்து விடுவது போலவே தற்செயலாக கலங்கப்பட்ட உணவை முனிவர்கள் உண்ண நேர்ந்தாலும் அதனால் அவர்கள் பாதிப்படைவதில்லை. இப்போ வந்து முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவசக்தி வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருந்தாலும் அவங்க எதையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறது கிடையாது. உண்மையான முனிவர்கள்லாம் எதை நினைச்சாலும் வர வச்சுக்க முடியும், ஆனால் அதை அனுபவிக்கணும்னு அவங்க நினைக்கிறது கிடையாது. அவர்களுடைய உணர்வு கலங்கம் அடைவதில்லை. அவங்க அவங்க வந்து இயற்கையாகவே முக்தி பெற்றவர்கள். இது வந்து ஆத்மராமாவை பற்றின ஸ்லோகம். இது சாதாரண மனுஷன், சாதாரண பக்தர்களோட ஒப்பிடாதீங்க இந்த மாதிரி ஸ்லோகத்தெல்லாம். ஆத்மராமா அப்படின்னா அவங்க வந்து எதனாலையும் உயர்ந்த உத்தம அதிகாரிகளை பற்றி பேசுது இந்த ஸ்லோகம். அப்படிப்பட்ட முனிவர்கள் இயற்கையில என்ன கிடைக்குதோ அதை பார்த்து சாப்பிட்டு போயிட இருப்பாங்க. ஒருவேளை அது வந்து ஒரு தவறானவங்க, இப்ப பிக்ஷாந்தேகின்னு ஒரு சாது போனார்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும் இல்லையா? அப்படி அவங்க ஏதோ தவறான பொருளை கொடுத்தா கூட அது அவங்கள பாதிக்காதான். அதுதான் இங்க முக்கியமான கருத்தா இருக்குது. இப்ப கங்கை பாத்தீங்கன்னா, கங்கையில பாத்தீங்கன்னா அந்த செத்து போனவங்க கூட போகுது, பார்த்துருப்பீங்க. ஆனாலும் கங்கை புனிதமா தான் இருக்கு. செத்து போன மிதக்கும், செத்து போன பசு, குப்பைங்க, சத்தைங்க,
எல்லாம் ஓடுது, அடிச்சுன்னு ஓடுது. ஆனா கங்கை எப்பவுமே தூய்மையானவள் தான். அது போல இப்போ இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு அவங்க போய் எதாவது பிக்ஷை கேட்டு அந்த பிக்ஷையில் எதனா கலந்து அதை சாப்பிட்டா கூட அவங்க பாதிக்கப்படுறது இல்லையா. நான் ஒரு ஒரு லீலை கேட்டேன் ராமானுஜாச்சாரியரை பற்றி. அது உண்மையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண முடியல, எனக்கு நேரம் இல்லை. ஆனாலும் நான் சொல்கிறேன், இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அதையே நான் முதல்ல சொல்லிடுறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு என்னை கேட்காதீங்க. நான் கேட்டேன், யாரோ சொல்லி கேட்டேன். ராமானுஜாச்சாரியார் ஒரு முறை வந்து பக்தர்களோட அவருடைய சிஷ்யர்களோட காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ஏங்க என்ன கிடைக்குதோ அதுதானே அவங்கெல்லாம் சாப்பிட முடியும், இல்லை பக்தர்கள் வீட்டில் போய் சாப்பிடுவாங்க. அப்படி காட்டு வழியாக போகும்போது ஒரு வேடன் வந்து அவன் வந்து அங்கே இருந்ததே மாமிசம்தான், அதை தான் அவன் கொடுக்குறான், இதுதான் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ சிஷ்யர்கள்லாம் தயங்குறாங்க. ராமானுஜர் சொன்னார், வேற வழியில் இதான் இருக்குதோ சாப்பிட்றலான்ற மாதிரி சாப்பிட்றாங்க. இப்போ சிஷ்யர்கள்லாம் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஐயோ அதை சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சாப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது எல்லாத்தையும் வாந்தி எடுத்து துப்பிடுறாங்க. துப்பி தங்களை சுத்தம் படுத்திக்கிறாங்க. ராமானுஜர் வந்து அது மாதிரி பண்ணலை. அப்போ சிஷ்யர்களுக்கெல்லாம் ராமானுஜர் மேலேயே ஒரு சந்தேகம். நம்மெல்லாம் வாந்தி எடுத்து எல்லாத்தையும் துப்பிட்டோம், இவருன்னு அதை அப்படியே வச்சிருக்காரு உள்ள அப்படின்ட்டு. அதை கண்டுபிடிச்சிட்டார் ராமானுஜர். உடனே அவர் வாந்தி எடுக்கிறாரு. அது பார்த்தா பழமாக வருது, பூவாக வருது. அவர் அதை எடுக்கும் போதே அப்படி எடுத்துக்கல. ஒரு பெரிய ஆச்சாரியனை எதுவும் பாதிக்காதுன்றதுக்கான உதாரணம் இது. புனைக்கப்பட்ட கதையா நிஜமா நடந்தது அவருடைய வரலாற்றுல ஆனால் எனக்கு தெரியல. ஆனாலும் இதனுடைய கருத்து நல்லா இருக்கு. இப்போ ஒரு சாது போய் ஏதாவது ஒரு உணவை சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுட்டாங்கன்னா கூட அது அவங்க வந்து அந்த உணவால பாதிக்கப்படுறதில்ல, அந்த உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க. நாமெல்லாம் சாப்பிட்டோம்னா பாதிக்கப்படுவோம். அவங்க இருக்கிற நிலையை சொல்றேன். இது வந்து உத்தம அதிகாரிக்கான ஸ்லோகம். அவங்க மிக உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால இதெல்லாம் அவங்கள ஒண்ணுமே பண்ணாது. அது ரொம்ப கவனமா பார்க்கணும். அப்போ அடுத்தது ஸ்லோகம் 46வது. ஒரு சாது வந்து நெருப்பு. இப்போ நீர் பார்த்துட்டோம், நெருப்பும் பார்க்குறோம். நெருப்பும் வந்து சாதுக்கு தான் சொல்றாங்க, சாதுனுடைய குணங்களாக. நீரும் வந்து சாதுதான், நெருப்பும் சாதுதான். நெருப்பு போல் மறைமுகமான ரூபத்தில் தோன்றுகிறான். வேறு சமயங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். உண்மையான மகிழ்ச்சியை விரும்பும் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காக ஒரு சாது வழிபாட்டுக்குரிய ஒரு ஆன்மீக குருவின் நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடும். இவ்விதமாக அவர் தன்னை பூஜிப்பவர்களின் காணிக்கைகளை அன்புடன் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களுடைய கடந்த மற்றும் நிகழ்கால பாவ விளைவுகளை எல்லாம் நெருப்பு போல் எரித்து சாம்பலாக்குகிறார். இப்போ ஒரு நம்ம முன்னாடி பார்த்தது வந்து உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரி சிஷ்யர்கள்லாம் எடுக்கவே மாட்டார். நல்லா கவனிச்சுங்க. உத்தம அதிகாரி வந்து அவதூத் பிராமணர் மாதிரி இருப்பார். ஆனால் மற்றவர் ஜீவராசிகள் மேல கருணை வைக்கணும்னா அவங்களுக்கு ஒரு படி கீழே இறங்கணும். ஒரு படி கீழே இறங்கி மத்தியம அதிகாரியா வர்றாங்க. அப்ப அந்த சாது அவருக்கு கொடுக்கப்படுற அந்த பொருட்கள் எல்லாம், தன்னை சிஷ்யர்கள்லாம் பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவங்களை நெருப்பு எரித்து சாம்பலாக்குற மாதிரி ஆக்கிடுறாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கள்லாம் அவர் வச்சுக்கிறது இல்லை, அது பின்னாடி பார்ப்போம் நம்ம. அதை வந்து அப்படியே கொடுத்துருவார். எப்படி சூரியன் வந்து அந்த சூரியன் உதாரணத்துல சொல்லப்படுது. அதனால எதையும் சாது வந்து தன்னுடைய புலனின்பத்துக்காக வச்சுக்கிறது இல்லைன்றதையும் நம்ம வந்து மறக்கக்கூடாது. ஒரு சாது பொதுவா பார்த்தீங்கன்னா அவர் எந்த நிலையில இருக்கிறாருன்றதை காட்டிக்கவே மாட்டாராம். சில நேரங்கள்ல அதே சாது தான் யாருன்னு காட்டுறாரு. ஏன்னா காட்டினா தானே பார்ப்போம், மக்கள் வந்து அவருடைய அறிவுரையை கேட்பாங்க. பல நேரங்கள்ல அவர் மறைத்திருந்தாலும் சில நேரங்கள்ல தான் யாருன்னு காட்டிடுவாராம். இதுக்கு உதாரணம் எப்படின்னா, நெருப்பு சில நேரத்துல பூத்து போயிடும், ஆனா உள்ள இருக்கும். சில நேரத்துல கொழுந்து விட்டு எரியும். அந்த மாதிரி சில நேரங்கள்ல வந்து சாதுக்கள் தன்னை காட்டுறாங்க, சில நேரங்கள்ல அவருடைய தன்னை அடையாளம் காட்டுறதே இல்லை, அப்படியே இருந்துருவாங்க. அப்போ 47வது ஸ்லோகம். வெவ்வேறு அளவிலும் குணத்திலும் உள்ள கட்டைகளில் நெருப்பு வெவ்வேறாக தோன்றுகிறது. அவ்வாறே சர்வ சக்தி படைத்த பரமாத்மா தன் சொந்த சக்தியால் படைக்கப்பட்ட உயர்ந்த மற்றும் தாழ்ந்த உயிரினங்களின் உடல்களில் பிரவேசித்து அந்தந்த வடிவங்களை ஏற்றிருப்பதாக காணப்படுகிறார். இந்த இடத்துல வந்து நெருப்பு வந்து பகவானை காட்டுது. வெவ்வேறு அளவிலும் குணத்திலும் உள்ள கட்டைகள். ஒரு கட்டை எரியுதுன்னா அந்த கட்டை எப்படி
சின்ன கட்டையாக இருந்தால் அந்த அளவுக்கு நெருப்பு இருக்கும், பெரிய கட்டையாக இருந்தால் பெரிய நெருப்பு இருக்கும். அந்த மாதிரி பரமாத்மா வந்து தன்னுடைய சொந்த சக்தியினால படை பகவான் எல்லா உயர்ந்த தாழ்ந்த ஜீவராசிகளுக்குள்ளெல்லாம் போய் அங்கே உள்ள உட்காந்துட்டு இருக்கிறார். அதனால பரமாத்மா எல்லா ஜீவராசி, எறும்பு உடல்ல கூட பரமாத்மா இருக்கிறார், புழு பூச்சி உடம்புல, பன்றி நாய் எல்லா ஜீவராசிலையும் இருக்கிறாருன்னா அப்போ அந்த ஜீவராசி பரமாத்மா ஆயிடாது, அந்த ஜீவராசி கடவுள் ஆயிடாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அவர் அது உள்ள இருக்கிறார், அவ்வளோதான். அதை வந்து அதுக்கு உதவியாக இருக்கிறார். அந்தர்யாமி பரமாத்மா அந்த ஜீவனுக்கு உதவியாக இருக்கிறார். ஏன்னா பரமாத்மா இல்லைன்னா ஜீவாத்மா செயல்பட முடியாது. சரியா? அதனால மூட பந்தப்பட்ட ஆத்மாக்கள்லாம் வந்து எல்லாத்துலேயும் பகவான் இருக்கிறத மறந்துடுறாங்க. மறந்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்க, நான் பலசாலி, நான் ஒரு அழகன், நான் பணக்காரன், நான் பட்டதாரி, நான் இது நான் அதுன்ட்டு அடையாளப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. நான் நித்திய தொண்டன் அப்படின்ற எண்ணத்தை மட்டுமே வச்சுக்கணும். அடுத்து இப்போ வந்து 48வது ஸ்லோகம் வந்து சந்திரனை பற்றி சொல்லுது. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் வளருவார், 15 நாள் தேஞ்சிருவார். தேஞ்சி போய் அமாவாசை வந்துடும். அதனால இந்த மாற்றங்களால சந்திரன் வந்து பாதிக்கப்படுறதில்லை. நாம வந்து எப்படி ஆத்மா உள்ள இருக்கிற ஆத்மா உடல் மாறுது, 6 மாற்றங்களை உடல் பெறுது. பிறப்பு, வளர்ச்சி, பராமரிப்பு, உற்பத்தி, தேய்வு, மரணம் அப்படின்ட்டு 6 மாற்றங்களை உடல் பெற்றாலும் ஆத்மா அதனால பாதிக்கப்படுறதில்லை. சந்திரன் வந்து வளர்ந்து தேஞ்சாலும் சந்திரனா தான் இருக்கிறாரு, அந்த தேயறதுனால அவர் பாதிக்கப்படுறதில்லை. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சந்திரன் வந்து ஒரு நீர்க்கோளம்னு சொல்றாங்க, சூரியன் வந்து ஒரு நெருப்பு கோளம், சந்திரன் குளிர்ச்சியா இருக்கும். அதனால சந்திர மண்டலத்தின் உண்மை நிலையை நவீன விஞ்ஞானம் இன்னும் அறியவில்லை அப்படின்றது நமக்கு புரியுது. அப்படின்றத இங்க எழுதுறாங்க. பக்தர்கள் ஒரு விஷயத்த எழுதுறாங்க. ஏன்னா சந்திர மண்டலத்துல போயிட்டு என்ன பண்ணாங்க, அங்க ஒன்றும் இல்லைன்ட்டு மண்ணை கொண்டாந்தாங்கன்னு சொல்றாங்க. சந்திரன் கிட்ட போக முடியாதுன்றது தான் உண்மையான வாதம். நாங்கள் சந்திரனை பார்த்துட்டோம், சந்திரனை தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அங்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து தேவலோகம். தேவலோகத்துல மனிதர்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. அதை தான் இங்க வந்து எழுதுறாங்க. சந்திரமண்டலத்தை பத்தி இவங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா சந்திரமண்டலம் சாஸ்திரம் சொல்லுது நீர்க்கோளம்னு. ஆனா இவங்க போய் எங்கேயோ பாலைவனத்துல இறக்கிட்டு இங்க மண்ணு தான் இருக்குது, இதான் நிலா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொன்னாங்க. அது ஒரு ஸ்டுடியோல எடுக்கப்பட்டது. சந்திர மண்டலத்துக்கு அமெரிக்கர்கள் போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோல ஷூட்டிங் எடுத்து மக்களை ஏமாத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் அவங்களே, நாமல்ல, அவங்களே இவங்க அமெரிக்கர்கள் நாங்கள் 3 நிலாவுக்கு போனோன்றதை வந்து பொய் சொன்னாங்கன்றதை அவங்களே டிஃபீட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே போன அந்த விஞ்ஞானிகள்லாம் அப்புறமா உயிரோடவே இல்லை. அவங்களெல்லாம் போயிட்டு வந்த மாதிரி அவங்கள காமிச்சிட்டு நெயில் ஆம்ஸ்ட்ராங் இப்படி 2-3 விஞ்ஞானிகளை சுட்டு கொண்டுடுறாங்க. என்ன பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும்ல, அவங்க சொல்லுவாங்கல்ல நாங்கள் போகவே இல்லை, எங்கேயோ போயிட்டு ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அது மாதிரி நிலாவுக்கெல்லாம் போக முடியாது என்பது தான் வந்து சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அங்கே போனோம்னா இந்த உடல்ல போக முடியாது. வேணா இந்த உலகத்திலே, ஏன்னா பூமியிலே நமக்கு புரியாத இடங்கள் நிறைய இருக்குதான். நிறைய மனிதனால போக முடியாத இடங்கள், மனிதன் கண்டுபிடிக்காத இடங்கள்லாம் பூமியிலே இருக்கு. அங்கெங்கேயோ போயிட்டு இல்லை ஸ்டுடியோலே போயிட்டு உலகத்தை ஏமாத்தணுன்றதுனால இந்த மாதிரி நிலவுக்கு மனிதன் போனான்னு சொல்லிட்டு அமெரிக்கர்கள் வந்து ஏமாத்துறாங்க. அதை வந்து நிறைய அதை பற்றி வீடியோக்கள்லாம் இருக்கு. அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறவங்க அதை பார்த்துக்கலாம். அடுத்து நெருப்பு, 49வது ஸ்லோகம். ஒரு நெருப்பின் சுடர்கள் ஒவ்வொரு கணமும் தோன்றி மறைகின்றன. இருப்பினும் இந்த சிருஷ்டியும் அழிவும் சாதாரண கண்களுக்கு புலப்படுவதில்லை. அவ்வாறே ஒரு நதியின் சக்தி வாய்ந்த நீரோட்டம் போல் சக்தி வாய்ந்த கால அலைகள் இடைவிடாது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த கால அலைகளை எண்ணற்ற ஜட உடல்களின் பிறப்பு, வளர்ச்சி, மரணம் ஆகியவற்றை நமக்கு புலப்படாதபடி செய்கின்றது. இருப்பினும் தன் நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும்படி கட்டாயப்படுத்தப்படும் ஆத்மாவால் காலத்தின் செயல்களை காணவே முடியாது. இப்ப இந்த இடத்துல திருப்பியும் நெருப்பு கொண்டாடுறாரு. இப்ப அவர் வந்து சந்திரனுக்கு வந்துட்டு திருப்பியும் நெருப்பு பத்தி பேசுறாரு. இந்த 49வது ஸ்லோகம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அது இதுவரை நெருப்பு முடிச்சிட்டாரு, அப்புறமா சந்திரனுக்கு வந்துட்டாரு.
வந்தாலும் திரும்பிய நெருப்பை பற்றி ஏன் பேசுகிறாரு அப்படின்றதுக்கு வந்து ஆச்சாரியர்கள் என்ன உரை சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், கூட்டிட்டோமா, கொடை எடுத்துக்கணுமா, பர்ஸ் எடுத்துக்கணுமா, ஃபோன் எடுத்துக்கணுமா, அடிக்கடி செக் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒன்று. ரெண்டாவது, சில உபன்யாசர்கள்லாம் அது சொல்லிட்ட பிறகு சொன்னோமா இல்லையா, அப்படி மீண்டும் சொன்ன ஒரு கருத்தை மீண்டும் சொல்லலாம், இல்லை அதை மறந்து விட்ட ஒரு கருத்தை அழுத்தமாக சொல்லலாம். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, சிங்கம் வந்து ராஜ நடை போட்டு நடக்குமா, நடந்துட்டு என்ன பண்ணுமா, அப்படி திரும்பி பார்க்குமா. தலைவர்கள் கூட அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் முக்கியமாக அந்த பாட்டு கீர்த்தன் பண்ணுற ஒரு டெம்பிள் பிரசிடென்ட் இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ கீர்த்தன் பண்ணிட்டு அப்படியே திரும்பி திரும்பி பாடுறாங்களா எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பார். அது மாதிரி இந்த சிங்கம் திரும்பி பார்க்குற மாதிரி இவர் இந்த கருத்தை நான் சொல்ல திரும்பி ஒரு முறை சொல்லிடலாம், ஸ்ட்ராங்கா சொல்லலாம்னு திரும்பி சொல்றார். அப்போ நெருப்பை பற்றி, அதாவது நெருப்பை பற்றி இங்க மீண்டும் சொல்றார். நெருப்பு வந்து சில நேரங்கள்ல தோன்றுறது, தோன்றாமல் இருக்கிறது. அத மாதிரி சிருஷ்டியும் அழிவும் சாதாரண கண்களுக்கு புலப்படுவதில்லை. நாம எப்படி தோன்றணும் அப்புறம் எப்படி அழிஞ்சோன்றதெல்லாம் மறந்துடுறோம். கால அலைகள் இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் வந்து அலை மாதிரி அடிச்சுட்டே இருக்குது. அதனால எண்ணற்ற ஜீவராசிகள் வராங்க, எண்ணற்ற ஜீவராசிகள் போறாங்க. இதை வந்து இந்த இந்த மாதிரி கட்டாயப்படுத்தப்படுகின்ற இந்த ஆத்மா காலத்தின் செயல்ன்றதை புரிஞ்சு கொள்ள முடியல. நம்ம அந்த அளவுக்கு இதுல மூழ்க அடிக்கப்பட்டிருக்கிறோம். அது முக்கியம். நம்ம காலத்தினால இப்படி மாற்றமா வெவ்வேறு உடல்களை பெறுகிறோம், வர்றோம், போறோம். நிறைய பேர் வர்றாங்க, போறாங்க. இது வந்து நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. ஆச்சா. அடுத்து இப்போ சூரியன், சந்திரன் சொல்லிட்டாரு, இப்ப சூரியனை சொல்றாரு. சூரியன் தன் சக்தி வாய்ந்த கதிர்களால் அதிக நீரை ஆவியாக மாற்றிய பிறகு மீண்டும் அதை மழையின் வடிவில் பூமிக்கு கொண்டு விடுகிறது. அவ்வாறே ஒரு சாது தனது பௌதிக புலன்களால் எல்லா வகையான பௌதிக பொருட்களை ஏற்றுக்கொள்கிறான். பிறகு உரிய காலத்தில் தகுந்த நபர் அப்பொருட்களுக்காக தன்னை அணுகும்போது அத்தகைய பௌதிக பொருட்களை அவன் திருப்பி கொடுத்து விடுகிறான். விதமாக புலன் பொருட்களை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் விட்டுவிடுதல் ஆகிய இரு நிலைகளிலும் அவன் சிக்கிக் கொள்வதில்லை. சூரியன் என்ன பண்ணும், நல்லா கடுமையா காயும், காஞ்சவன பூமியில இருக்கிற எல்லா நீரும் போயிடும். ஆனால் அதுவே மேலே போயிட்டு மேகமாக மாறி மழையாக, சூரியன் தான் மழைக்கும் காரணம், மழையாக கீழே போட்டுரும். அது போல சாதுக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பௌதிக பொருட்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா யார் யாருக்கு எப்பப்போ கொடுக்கணுமோ அப்பெல்லாம் கொடுத்துருவார். அதனால அவர் ஏற்றுக்கொள்வதிலும் சரி, கொடுக்கறதிலும் சரி, எதுலையும் அவர் பற்று வைப்பதில்லை. அது நம்ம சூரியன் கிட்ட இருந்து கத்துக்கணும். இன்னொரு விஷயத்த சூரியன் கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம்னா, சூரியன் வெவ்வேறு பொருட்களில் பிரதிபலிக்கிறது. நீங்க வந்து மேல சூரியன் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல்ல கூட பிரதிபலிக்கும் சூரியன். நம்ம முகத்துல கூட சூரியன் வந்து பிரதிபலிக்கும். அது மாதிரி பல விதமான, இப்போ தண்ணி இருக்குன்னா தண்ணிலையும் சூரியன் அடிக்கும். எல்லா இடத்துலையும் சூரியன் வந்து பிரதிபலிக்கிறது. ஆனால் அந்த பிரதிபலிப்பில் அது கலந்து விடுவதில்லை, அதுல போய் கலக்கிறது இல்லை. மந்த புத்தி உள்ளவர்கள் மட்டுமே சூரியனை அவ்வாறு கருதுவார்கள். அதுபோல ஆத்மா வெவ்வேறு ஜட உடல்களில் பிரதிபலித்த போதிலும் அது எப்பொழுதும் பிளவுபடாமலும் ஜடமற்றதாகவும் இருக்கிறது. ஆத்மா எல்லாத்துலயும் இருந்தாலும் ஆத்மா வந்து பிளவுபடுறது கிடையாது. சூரியன் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தாலும் சூரியன் வந்து உடையறது கிடையாது. சூரியன் வந்து எல்லா இடத்துலையும் விழுது, அதை புரிஞ்சுக்கணும். சூரியன் எல்லா இடத்துலையும் விழுகின்றது. அது போல ஜீவாத்மா வந்து, ஜீவாத்மாவா இங்க பரமாத்மா, ஒவ்வொரு ஜீவராசியையும் அவனுடைய தூய எல்லா ஜீவன்கள்லையும் ஜீவராசி ஆத்மா இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம உடலோட சம்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. அது உடலா நம்ம நினைக்க கூடாது. இப்போ ஒரு மனிதரை அவங்க ஆத்மான்னு தான் பார்க்கணுமே தவிர அவங்கள உடலா பார்க்கக்கூடாது. சில நேரங்கள்ல இதே ஆத்மா அப்படின்ற இங்க வரக்கூடிய சொல் வந்து பரமாத்மாவையும் குறிக்கும். ஏன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் பரமாத்மாவும் இருக்கிறார். அவர் பிளவுபடுறதில்லை. பிரம்மம் ஒக்கட்டே, ஒரே மாதிரி தான். பிரம்மம் வந்து பரமாத்மா வந்து பிளவுபடாமலும் இருக்கிறார். எல்லாத்துலேயும் இருந்தாலும் எப்படி சூரியன் பிரதிபலிக்கிறதோ அப்படி எல்லா ஜீவராசிகளிலும் பரமாத்மா இருந்தாலும் பரமாத்மா இருந்தாலும் அவர் வந்து பிளவுபடுறதில்ல. அவர் ஒரே ஒருத்தர் தான். அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும்.
அப்போ எப்படி இதுக்கு வந்து விளக்கம் இன்னும் நல்லா கொடுக்குறாங்க அந்த பொருளுரையில். பகவான் வந்து எப்படி சூரியன் எப்படி இருளை போக்குவதற்காக இருக்கிறதோ அந்த மாதிரி பகவான் நாமத்தில் இருளை போக்குவதற்காக வருகிறார். சூரியன் வந்தால் வெளிச்சம்தான் இருக்கும், இருளே இருக்காது. சூரியன் எங்கே வருதோ அங்கே இருளுக்கு பேச்சே கிடையாது. அதே போல் பகவானுடைய நாமம் வந்ததுன்னா அங்கே அறியாமையே கிடையாது, அங்கே இருளே கிடையாது. பகவான் வந்து சூரியனை போல செயல்படுகிறார். அடுத்து 52வது ஸ்லோகம். இந்த 52வது ஸ்லோகத்துலேருந்து 74 வரைக்கும் ஒரே கதை தான். மாடப்புறா. மாடப்புறா வந்து எப்படி, மாடப்புறாலேருந்து எப்படி என்ன கற்றுக்கிறார் இந்த அவந்தி பிராமணர்? ஒருவன் எவருடனும் எதனுடனும் மிதமிஞ்சிய பாசத்தையோ பற்றுதலையோ காட்டக்கூடாது. அப்படி செய்தால் மதிகட்ட மாடப்புறாவை போல் அவன் பெருந்துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அப்போ இங்கே மிதமிஞ்சிய அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அதிஸ்நேக. நம்ம பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க எதுலேயும் அதிகமாக போகிறது கிடையாது, அதிகமான பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. அப்போ ஒரு மன்னன் 7வது காண்டத்தில் நம்ம பார்த்தோம். ஒரு மன்னன் வந்து சுயஞன்னு ஒருத்தன் வந்து செத்து போவான். அப்போ அவனுடைய மனைவிகள்லாம் வந்து அந்த போர்க்களத்தில் வந்து அழுவாங்க. அப்போ யமராஜன் வந்து யமராஜன் ஒரு சின்ன பையனாக வந்து ஆத்ம ஞானத்தை போதிச்சு அவங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். அவங்கள சொல்லி எப்படியா இருந்தாலும் செத்து தான் ஆகணும், நீங்கள் பற்று வைக்காமல் போய் உங்கள் வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த யமராஜனே வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து சொல்லி தருவார். அதை இங்கே சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப பற்று, அதிகமான பற்று, அதிகமான வெறுப்பும் வைக்கக்கூடாது, ரெண்டுமே வைக்கக்கூடாது. அதுதான் இங்கே வந்து புறா கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறோம். மிதமிஞ்சிய பாசம், மிதமிஞ்சிய பற்று, மிதமிஞ்சிய வெறுப்பு எதுவுமே வைக்கக்கூடாது. ஒரு புறா ஒன்று இருந்தது, மாடப்புறா. அது வந்து ஒரு பெண் புறாவோட சேர்ந்து ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. இது கதை மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி புறாக்களுக்கெல்லாம் பற்று இருக்குதான்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு கதையாட்டம். புறா வந்து அந்த மாதிரி வாழ்ந்தது. அது ஒரு பெண் புறாவோட சேர்ந்தது. அந்த பெண் புறா வந்து புலனின்பத்திலேயே ஆண் புறாவை வந்து ஈடுபடுத்தியது. அதனுடைய காரணமாக அவங்களுக்கு வந்து முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வந்தது. குஞ்சுகள் பேசுகிறத பார்த்து இதுங்கெல்லாம் மயங்கி போய் அதுங்களை நல்லா பராமரிச்சதுங்க. ரொம்ப நல்ல ஆண் புறா வந்து நல்ல ஆண் புறாவாக இருந்தது. பெண் புறாவும் பாசத்தோடு இருந்தது. அப்படி ஒரு குடும்பமாக அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அது ஆனால் கொஞ்ச நாளில் என்ன ஆகுது, அந்த குட்டிகள்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிருது. அந்த குட்டிகள் வளரும்போது அதனுடைய மழலை பேச்செல்லாம் கேட்டு இவங்க அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் ரொம்ப சந்தோஷமாக வளராங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அப்போ உணவு தேடி இந்த ரெண்டுமே ஆண் புறாவும் சரி பெண் புறாவும் சரி குழந்தைங்களுக்கு உணவு கொண்டு வரணுன்ட்டு பறந்து போனப்போ ஒரு வேடன் வந்து அந்த குஞ்சுகளை பிடித்து விடுகிறான். வலை வீசி அதுங்களை பிடிச்சிட்றான். அதை பார்த்த உடனே பெண் புறா வந்து என் குழந்தைகள்லாம் மாட்டிக்கிச்சே, நானும் போய் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப அன்புனால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த பெண் புறாவும் அந்த வலையில் தானே போய் மாட்டிக்குது. இதை பார்த்த உடனே ஆண் புறாவும், கடைசியில் வர ஆண் புறாவும், ஐயோ நான் இவ்வளோ பாசமாக இருந்தேனே என்னுடைய மனைவியிடமும் என்னுடைய குழந்தைகளிடமும், இப்படி என் குடும்பமே இங்கே போய் மாட்டிக்கிச்சே, அதனால நானும் போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் புறாவும் அதில் வந்தது. அவன் வேடன் அந்த புறாக்களை கொண்டு செல்கிறான். அதுதான் வந்து ஒரு உதாரணம். இப்போ இந்த புறா வாழ்க்கையை வச்சு நாம் என்ன கற்றுக்குறோன்னா, இந்த உலகத்தில் வந்து காலம்ன்றது வந்து எல்லாரையும் பிரிக்க தான் போகுது. நம்முடைய கடமைகளை செஞ்சுட்டு நம்ம வந்து அப்படியே பக்தி மார்க்கத்தை, பக்தி தொண்டில் முன்னேற வேண்டும். காலம் என்பது நோயையும் மரணத்தையும் தர காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை நம்ம புரிந்து கொண்டு இதில் அதீத பற்று வைக்காம, அதுதான் நம்ம 15வது அத்தியாயம் பகவத்கீதையில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப பற்று வைத்து அதிலே சிக்கி தவிக்காமல், இப்படிதான் இந்த பௌதிக வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு போகணும். அதுக்காக பாசமே இல்லாமல் இருக்கணும், இல்லை கடமைகளை செய்யாமல் சன்னியாசியாக மாறிடணும் அப்படின்ற போதனை இல்லை. நம்மளை மாதிரி மக்களுக்கு இதனுடைய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் இருக்குது வாழ்க்கைன்றது. காலம் வந்து எவ்வளவு நம்ம அன்போடு இருந்தோம்னாலும் பிரிக்க தான் போகுது, எல்லாரையுமே பிரிக்க தான் போகிறது.
அதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் மாடப்புறா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புறான்றது வந்து ஒரு மிகப்பெரிய அறியாமையில இருக்கு. இதுதான் வாழ்க்கை. உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், இதுதான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடிய புறாவை பார்த்து. ஏன்னா இல்லைன்னா அதனால தானே அது ரொம்ப பற்று வச்சு தன் உயிரையும் எல்லாருடைய உயிரும் போகுது. உயிர் போறதுன்றது வந்து ஒரு ஓமானம் தான். நாம் வந்து இப்ப இங்க இந்த பௌதிக வாழ்க்கையில இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகளை நம்ம செஞ்சாலும் இதுல அதிகமான இதுவே எல்லாம்னு நினைச்சுக்க கூடாதுன்றதுதான் பாடம். இதேதான் அப்படின்றது இல்லை. இதை மீறி நாம் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும். நாம் பகவானுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும். அதுதான் நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும்ன்ற உண்மையை புரிந்து கொண்டு வாழ வேண்டும்ன்றதான் நம்ம பாடமா கத்துக்கணும். மனித வாழ்வை பெற்றுள்ள ஒருவனுக்கு முக்தியின் கதவுகள் அகல திறந்துள்ளன. ஆனால் இக்கதையில் வரும் மதிகட்ட பறவையைப் போல ஒரு மனிதன் தன்னை குடும்ப வாழ்வுக்கு அர்ப்பணித்துக் கொள்வானாயின் அவனை உயரமான இடத்திற்கு ஏறி பின் கால் தடுறி விழுந்தவனாக கருத வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். உயரமான இடத்துக்கு ஏறுறதுன்னா என்ன அர்த்தம்? மனித பிறவியை பெறுதல்னு அர்த்தம். மனித பிறவியை பெற்று இந்த உலகத்துல பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை இருக்கு அப்படின்றத புரிந்து கொண்டு மனித பிறவியின் குறிக்கோளை அடையறதுக்கு முயற்சி பண்ணாதவனுக்கு இது சொல்லப்படுது. அப்ப நீ மனித பிறவி அடைந்துட்டு வெறும் உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல் தான் வாழ்க்கைன்னு நினைச்சுன்னா கீழ் விழுந்துருவ. மனித பிறவில இருந்தும் மிருக பிறவிக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மாடப்புறாவை பார்த்து மாடப்புறாங்க அதை தவிர வேற எதுவும் தெரியல. உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்யறதை தவிர வேற எதை பத்தி அது யோசிக்கல. அந்த மாதிரி நாமளும் பாசமா, பந்தமா, பற்றா நம்ம குடும்பம், குழந்தைகள் அப்படியே வாழ்ந்துட்டோம்னா திரும்பியும் இதே சக்கரத்துல விழறதுக்கு இருக்கு. அதை புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதான் மாடப்புறாலேருந்து நம்ம கத்துக்கிறோம். இந்த நான் 74வது ஸ்லோகத்தோட இந்த 7வது அத்தியாயம் முடிகிறது. நம்ம அடுத்த அத்தியாயத்துல வேற குருமார்களை பற்றி படிப்போம். இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். பூமி, காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு, சந்திரன், சூரியன், மாடப்புறா, இவங்க வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இப்போ இந்த புறாவினுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து பற்றுதல் வச்சுக்க கூடாது தெரியுது. ஆனா இப்போ இப்போ வந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா மாதாஜி, ஆட்டோமேட்டிக்கா பற்றுதலே போயிடுறது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே நானி ஹோம்ஸ் அதுக்கு போயிடுறாங்க, எதுவும் வேண்டான்னு. பட் வந்து பக்தி பண்ணணும்ன்ற அந்த ஒரு இது இல்லாதக்கு நம்ம இங்க போறோம். அவங்க அங்க போய் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது டிவி சீரியல் பார்த்துன்னு இருப்பாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் வந்து பாக்யராஜ் சினிமாவே பார்த்துட்டு செத்து போனாராம். அது ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு பாக்யராஜ் சினிமாவும் யாரோ ஒரு டைரக்டர், ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரதே படம் பார்ப்பாராம். அந்த மாதிரி அவங்க வந்து வயசான காலத்துல இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டாங்க, அப்புறமா தொடர்ந்து வேலைக்கும் போறாங்க சில பேர்லாம். அப்போ அந்த மாதிரி இருந்தா எப்படி? ஆட்டோமேட்டிக்காக பட்டு குழந்தைங்க தான் பிச்சின்னு ஓடுது இல்லை, நல்லது தான். இந்த வெளிநாட்டு பக்தர்களுக்கெல்லாம் அவ்வளோ பற்று இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேலேயோ இல்லை குடும்பத்து மேலேயோ அவங்க அப்படியே, நான் அங்கே அப்படிதான் வாழ்க்கையே. நம்ம அப்படி சொல்ல, நம்ம வந்து வளர்க்கும் போது அன்போடு தான் வளர்க்கணும் குழந்தைகளை. நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆனால் அதே சமயத்தில் அப்படியே அவங்க இல்லைன்னா என் ஆத்மா இல்லை அப்படின்னு ஆகக்கூடாது. இது காலத்தின் கோலம், நம்மை பிரிக்க தான் போகுது. அதை புரிஞ்சிட்டே செயல்படணும். காலம் வந்து எப்படியும் நம்ம இந்த விஷயங்கள்ல இருந்து பிரிக்க போகிறது. அதனால என் கடமைகளை செய்வேன், அவ்வளவுதான். அன்போட என் கடமைகளை செய்வேன். சில பேர் அதுக்காக நான் வெறுக்கிறேன்னு செய்வாங்க. குழந்தைகளை வெறுக்கிறது, கணவனை வெறுக்கிறது, நீ ஒரு மாயான்னு சொல்றது, மனைவியை மாயான்னு சொல்றது, அது வந்து ஒரு அறிவிலித்தனம். நம்ம இருக்கிற வரைக்கும் அன்பா இருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு காலம் வரும்போது உங்க ஸ்டேஷன் வரும்போது இறங்கி போயினே இருக்க வேண்டியதுதான். அதான் நல்ல ஓல்டேஜ் ஹோமுக்கு போனாங்கனாலும் அவங்க பெட்டர் அதை விட வானப்பிரஸ்த வாழ்க்கை எடுத்துக்கணும். வானப்பிரஸ்த அதுக்கு தான் முதல்ல இருந்தே பக்தி எடுக்கணும். ஏன்னா இப்போ வாழ்க்கை முழுக்க பக்தி செய்யாதவங்களால வயசான காலத்தில் பக்தி செய்ய முடியாது.
ஒரு காலகட்டத்திலயாவது நம்ம பக்தி எடுத்தோம்னா தான் முதுமை வரும்போது நல்லா பண்ண முடியும். நம்மள ஒரு முதிர்ச்சியோட பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. வாழ்க்கை முழுக்க நான் என்ஜாயே பண்ணல, இப்போவாது என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோம். டூர் போவாங்க. இப்போ வெளிநாட்டில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நம்ம நாட்டிலேயே நிறைய பேர் டூராக போவாங்க. வெறும் டூர் தான் போவாங்க, அவ்வளோதான். அது முக்திநாத்தா கூட இருக்கலாம், திவ்ய தேசமாக இருக்கலாம். நான் இங்கே போனேன், அங்கே போனேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், அதெல்லாம் பார்க்கலாம், அவ்வளோதான். அவங்க வெறும் டூரே சுற்றின்னு இருப்பாங்க. சில நேரங்களில் நான் ஆகாய விமானத்தில் பறக்கும்போதோ இல்லை ரயில்வே ட்ரெயினில் போகும்போதோ நிறைய பேர் வயசானவங்களை பார்ப்பேன். நிறைய பணம் இருக்கும், ஊர் ஊராக சுற்றி என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். அவர்களுக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு தெரியாது. இப்போ சும்மா தானே இருக்கிறோம், அங்கே போகலாம் இங்கே போகலாம். என்னுடைய தோழி, சிறு வயது தோழி, பசங்கள்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க கீதா. ஆனால் இது பேர் நான் சிங்கப்பூர் போயிருக்கேன் அப்படின்னு, அந்தந்த நாடு பையனுங்கெல்லாம் நல்லா செலவு பண்ணுறானுங்க சில பேர். அதனால போம்மா நீ சிங்கப்பூர் சுற்றிட்டு வா, வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்ட, எங்களை வளர்த்த, இப்போ என்ஜாய் பண்ணு. வாழ்க்கை என்பது புலனுகர்வுக்கானது அல்ல. கடமை முடிஞ்சுதா, நாமத்தை ஜபிக்கணும். அப்போதான் முதுமையை நன்கு எதிர்கொள்ள முடியும். நன்கு நாமத்தை ஜபிக்கணும், அப்போ தயாராக இருப்போம். குழந்தைகள் தூக்கி போட்டால் கூட நீமா சரி சரிம்மா சரி, நீ நல்லா இருந்தா சரி, அவ்வளோதான். அப்படி மனசு பக்குவமாகும். நிறைய வயசானவங்களுக்கு மனப்பக்குவம் இல்லை, நம்மளை கவனிக்கிறது இல்லை, நமக்கு இதை செய்யறது இல்லை, அதை செய்யறதுன்ற எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். இதெல்லாம் பற்று. மாதாஜி பட் அங்கேயும் இப்ப நான் கேள்விப்பட்டேன், என்னோட ரிலேட்டிவ் அங்க போயிட்டாங்க மாதாஜி. அங்க பாகவதம் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு தூய பக்திங்கிறது கஷ்டம்தான். பட் ஏதோ அவங்க என்ன சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். எதுவுமே செய்யாததுக்கு சில பேர் நான் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல பார்த்தேன், முருகர் கோயில்ல ஒரு 4 மணிக்கு அப்புறம் எல்லாம் உக்காந்து கந்த சஷ்டி கவசம் அந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க. ஏதோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று இருக்குது, இல்லாமல் இல்லை, ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம தீவிர பக்தியே சொல்கிறோம். தேவர்கள் வழிபாடு கூட செய்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம பாராட்ட தான் வேணும். ஏதோ ஒன்று செய்கிறாங்களே, டிவி சீரியல் பார்க்காம மொபைலை நோண்டி உட்காந்து இருக்காம ஏதோ சேர்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது, அப்படி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் தீவிரமாக சின்ன வயசுலேயே ஹரிநாமத்தை எடுத்துக்கணும், சின்ன வயசுலேயே கிருஷ்ண உணர்வுக்கு வந்துடணும். அப்போ பக்குவம் அடைந்து தீவிரமாக ஆயிடுவோம் வயதான காலத்தில். அந்த நோயெல்லாம் நம்மளை பாதிக்காது. நோய் இருக்கும், வரும், அதை மீறி நம்ம பக்தி செய்வோம். ஓகே மாதாஜி, அதான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது மாதாஜி. இப்போ வானப்பிரஸ்தம் எடுத்தா நம்மள பாத்துக்கிறதுக்குன்னு கணவன் மனைவி 2 பேருமே வயசானவங்களா ஆயிடுவாங்க. வானப்பிரஸ்தத்துல ஏதாவது நோய் வந்தா கூட எப்படி பாத்துக்கிறதுன்னு ஒரு யோஜனை இருந்தது. நானா நானி அங்க அந்த எல்லாரும் கேர்டேக்கர் எல்லாம் இருப்பாங்களே அப்படிலாம் யோசிக்கிறது தோன்றது இல்ல, மாதிரி. நம்ம பிருந்தாவனத்திலயும் மாயப்பூர்லயும் வயதானவர்களுடைய இல்லத்தை ஆரம்பிக்கணும்ன்றது மேலிடத்துல பரிந்துரை சொல்லப்பட்டிருக்கு. வயதானவர்கள்லாம் இங்க இருந்து அவங்கள நம்ம கவனிக்கணும். இங்க லேண்டு கூட இருக்குதா மாயப்பூருக்கு. என்னுடைய குருதேவர் அடிக்கடி சொல்றாரு, ஓல்டேஜ் ஹோம் கண்டிப்பா வைக்கணும் தாம்ல. அவங்க இருந்து அமைதியா இருந்து நிம்மதியா உயிரை விடணும் அப்படின்ட்டு. நோய்வாய்ப்பட்டவங்க உயிரை விடுறதுக்கு பிருந்தாவனத்தில் வசதி இருக்குது. அது பேர் ஹாஸ்பிஸ். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சாகத்தான் போகிறோன்னு நினச்சவங்க பிருந்தாவன் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டா. இப்போ ஒரு முற்றிய நிலை கேன்சரு, உயிர் போகுது அப்படின்னு நினச்சா, சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே சில பேர் அந்த மாதிரி அவங்களுடைய குடும்பத்தினர் அங்கே போய் சேர்த்துட்டு, சில பேர் 1 மாதம் 2 மாதம் அப்படி இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட என்னுடைய குரு சகோதரன் இளமையானவர், அவருக்கு ஒரு தீராத நோய் இருந்தது. அவர் நான் குரு மகாராஜ் கிட்ட சொல்லிட்டு அவர் மாயப்பூரில் செட்டில் ஆயிட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருந்தார். நார்மலாக வாழ்ந்தார். அப்புறம் மருந்தெல்லாம் பலனளிக்காமல் போய் இறந்து போயிட்டார், உடலை விட்டுட்டார். அந்த மாதிரி அவங்க மனதிடத்தோட, சரி அதெல்லாம் வசதி இல்லை, நமக்கு தாமுக்கு போகிற வசதி இல்லைன்னாலும் ஓரளவு பழக்கப்படுத்திக்கிட்டோம்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையை ஆன்மீகத்தில் பழக்கப்படுத்திட்டோம்னா குழந்தைகள்லாம் செட்டில் ஆன பிறகு முழு மூச்சாக நம்ம இறங்க முடியும். காலையில் எழுந்தோமா, மங்களாரத்தி பண்ணோமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோமா, ஜபம் பண்ணோமா, படித்தோமா அப்படின்னு கூட இருக்கலாம். தாம் தான் இல்லை ஒரு சிட்டிலே உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் பக்கத்தில், நம்ம பக்தர்கள் பக்கத்தில் நம்ம செட்டில் ஆகிறதுக்கும் முயற்சி பண்ணுவோம். வானப்பிரஸ்தம் அப்படின்னா எப்படின்னா, மற்ற யுகங்கள்லாம் காட்டுக்கு போயிடணும்.
பிருத்து மகாராஜர் ஆட்சி, காந்தாரி, திருதராஷ்டிரன் இவங்கெல்லாம் வானப்பிரஸ்தம் எடுத்தாங்க. காட்டுக்கு போய் அங்கே எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து உடலை விடணும். இப்போ அது இப்போ காலகட்டத்தில் அது பரிந்துரைக்க முடியாது. எங்கே போகிறது காட்டுக்கு? அதனால் நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம், கோயில் பக்கத்தில் இருக்கலாம், இல்லை தாமில் இருக்கலாம். அப்படி ஒரு முடிவை எடுத்து தீவிர பக்தியை செய்ய வேண்டும் முடிஞ்ச வரைக்கும். பெரும்பாலும் வந்து அங்கே சேவை பரிந்துரைக்கப்படுறதில்ல. வயசானவங்க நிறைய பேர் சேவையும் செய்கிறாங்க, நிறைய ஜபம் தான் பரிந்துரைக்கப்படுகிறது. கண்டிப்பாக இப்போ ரொம்ப குடுகுடு கிழவன் ஆயிட்டேன் அப்படின்னும் போது ஜபத்தில் நம்ம இறங்கிடணும். சேவை வாழ்நாள் முழுக்க சேவை செய்யணும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சேவை பண்ணணும். கோயிலில் சேவையோ இல்லை புத்தக விநியோகம், பிரச்சாரம் அப்படின்ற சேவைகள்லாம் நம்ம செய்யணும். இனி போயிடுவோம் அவ்வளோதான், உடம்பு குன்ற ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும், அப்போ வந்து ஜபம் எடுத்துடணும். என்னோட குருதேவர் சில வயசானவங்களுக்குலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறாரு, நீ சேவை நிறுத்து போதும், நீ 64 மாலை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நாமளே ஒரு முடிவு, இப்போ மற்றவங்க சொல்லியும் நம்ம செய்யாமல் இருக்கிறோம்னா பற்று அதிகம்னு அர்த்தம். சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இதை குருவோ இல்லை மூத்த பக்தர்களோ நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது நம்ம தீவிரமாக செய்யணும். அதுக்காவது இப்போவே நம்ம பக்தி நல்லா இருக்கும்போது பக்தியை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, முதுமை காலத்தில் சுலபமாக இருக்கும். உடம்பு படுத்துனா கூட படுத்துக்கினே ஜபம் பண்ணுறதுக்கு முடியும். பண்ணுறாங்க அந்த மாதிரி சில பேர். வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே மகேஸ்வரி. கிருஷ்ணா. மாதாஜி, எனக்கு இந்த ஆகாயத்தினுடைய அந்த தத்துவம் சொன்னீங்களா, அது இன்னொரு டைம் சொல்ல முடியுங்களா மாதாஜி? ஹரே ஆகாயம் வந்து கடவுளோட ஒப்பிடப்படுது, பகவானோட. ஆகாயம் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருந்தாலும் எதுலேயும் ஒட்டுறது கிடையாது. அது மாதிரி பகவான் வந்து எதுலேயும் பௌதிகமான விஷயங்கள்ல ஒட்டுறதில்ல. அவரது தான் அது, எல்லாமே அவரது தான். ஆனால் அவர் வந்து அதனால் நாமெல்லாம் பாதிக்கப்படுறோம்ல, அந்த மாதிரி அவர் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். இந்த ஆகாயத்தில் தான் காற்று இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த ஆகாயத்துல தான் எல்லாமே இருக்குல்ல, ஆமா. ஆனாலும் ஆகாயம் அதுல ஒட்டாம இருக்கு. அது மாதிரி பகவான் வந்து இந்த பௌதிக விஷயங்கள்ல பௌதிகத்தினால, பௌதிகத்தை படைத்தவரே அவர், அதனால ஆகாயம் போல பகவான் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. ம். அது ஒரு சரி. பாடம், நம்ம கத்துக்கிற பாடம், சரி. பகவானை பற்றிய பாடம், சாதுக்களை சரி. பற்றிய பாடம். அப்படி. சரி ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஸ்லோகங்களை படிக்கிறேங்க மாதாஜி, டவுட் இருந்தா அப்புறமா அடுத்த வாரம் கேட்கறேன். கேளுங்க கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஜோதி மாதாஜி ஏதோ கேள்வி கேட்க வந்தீங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, கர்மவினை சட்டம் வந்து உடலுக்கு மட்டும்தான், ஆத்மாவுக்கு பாதிப்பு அடைவதில்லைன்னு சொன்னீங்க. ஆனா ஒரு உடல் வந்து கிடைச்சு நல்லா நம்ம ஆட்டம் போட்டுட்டு அந்த உடலை விட்ட பிறகு நம்ம தவறு செஞ்சுட்டோம்னு உணர்றது ஆத்மா தானே மாதாஜி? ஆத்மாவுக்கு தான் அந்த உணர்வு நிலை இருக்கு. எல்லா உணர்வு நிலையும் ஆத்மாவுக்கு தானே இருக்கு. இது எனக்கு புரியல மாதாஜி. எனக்கு புரியுது, எனக்கு நீங்க கேட்ட கேள்வி வந்து புரியுது. இந்த மாதிரி இப்போ கஷ்டப்படுறது ஆத்மா தானேன்னு சொல்றீங்கல்ல. ஆமா மாதாஜி. நல்லதோ கெட்டதோ, இப்போ உடம்புக்கு வந்து ஒரு சுகம் கிடைக்குதுன்னா அது வந்து உணர்றது வந்து ஆத்மா தான். அப்போ ஆமா அதே மாதாஜி. ஆத்மா கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த உடலை வச்சு நல்லதுக்கு போகணும், கெட்டதுக்கு போகக்கூடாது. அவ்வளவுதான். சரி. இந்த ஆத்மாக்கு இந்த அறிவு வரணும். ஆத்மா ஒரு மயங்கிய நிலையில இருக்கு, மயக்கத்துல இருக்கு. அதுக்குதான் வந்து ஜீவ் ஜாகோன்னு ஆச்சாரியன் குரு வந்து எழுப்புறாரு, தட்டி தட்டி எழுப்புறாரு நம்மள. நீ தூங்காத, அறியாமையில இருக்காத. தூக்கம் என்பது ஆத்மான்றது அறியாமையில இருக்கு. நான் இந்த உடல்ன்ற அறியாமையில உடலோட சம்பந்தப்பட்டு இன்பத்தை நோக்கி ஓடுது, துன்பம் அனுபவிக்கும் போது கஷ்டப்படுது. அதோட ஆத்மா ஒட்டின்னு தான் இருக்கு. அந்த ஆத்மா அது உணர்வு தான், இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அப்ப என்ன பண்ணும், அந்த அறியாமையில இருந்து வெளியே வரணும். யாரு ஆத்மாக்குதான். அதுக்குதான் எழுந்துரு விழிப்படைய வேண்டும். விழிப்படைஞ்சோம்னா இன்பம் துன்பம் ரெண்டுமே அந்த ஆத்மா கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண உணர்வு செயல்கள்ல செய்யும் போது இன்பம் கிடையாது, துன்பமும் கிடையாது. அது நித்திய இன்பம். இந்த உலக இன்ப துன்பங்கள் பின்னாடி அந்த ஜீவன் போறதுக்கு இல்லை. நாம செய்யறதெல்லாம் இப்போ புண்ணிய காரியங்கள்லாம் எதுக்குன்னா உலகாய இன்ப காரியங்களுக்காக, இன்பத்துக்காக. நல்ல குடும்பத்துல பிறக்கணும், நிறைய பணம் வேணும், வசதிகள் வேணும் அப்படின்றதுக்காக தான் புண்ணியங்கள் செய்யப்படுது. கண்டிப்பா. நான் பக்தி அதுக்காக இல்லை. பக்தின்றது பகவானுக்கு சேவை செய்யணும், அதை நம்ம மறந்துட்டோம், அதை நினைவுபடுத்திக்கிறதுக்காக, நித்திய தன்மைக்கு போறதுக்கு தான் பக்தி.
புண்ணிய காரியத்துக்கும் பக்தி காரியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா மாதாஜி. அப்ப புண்ணிய காரியம் வந்து இந்த உடலோட சம்மந்தப்பட்டு உடலுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும், அடுத்த பிறவிலையாதுன்னு நினைக்கிறது, அடுத்த பிறவிலையாவது சொர்க்கத்துக்கு போகணும், அடுத்த பிறவி நல்ல பிறவி ஆகணும்னு நினைக்கிறது புண்ணிய காரியம். பக்தி காரியம் அதெல்லாம் இல்லை. கிருஷ்ண பிரேமைக்கு அன்பு நம்ம உண்மையான நிலைக்கு வந்துடுறது. உண்மையான நிலைக்கு வந்துட்டா எதுவுமே கிடையாதுங்க. இன்பம் துன்பம் இந்த உலகாய விஷயங்கள்லாம் பாதிக்காது. ஆத்மராமர்களா மாறிடுவோம். எங்க போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்தி செஞ்சோம்னா. கண்டிப்பா கண்டிப்பா முக்தியை பத்தி பக்தன் அதனால தான் கவலைப்படுறது இல்லை. கண்டிப்பா. ஆனா ஆத்ம நிலைக்கு வந்துட்டோம்னா ஆத்மாவை எதுவும் பாதிக்கிறது இல்லை, ஒன்றும் ஆகாது. அவங்க பாட்டுன்னு பக்தி செய்யறாங்க. எந்த சூழ்நிலையும் தாண்டி நம்மளால பக்தி செய்ய முடியும்னு சொல்றாங்க. நமக்கு வந்து வசதி இருந்தாதான் ஜெபம் பண்ண முடியுது, நல்ல ஆரோக்கியம் இருந்தாதான் இங்க மங்களார்த்தி ஏந்துக்கிறோம், இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறோம். எப்போ நம்ம வந்து தூய பக்தி நிலைக்கு வந்துடுறோமோ இதெல்லாம் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. எல்லா நிலையிலையும் கிருஷ்ண நினைவுல இருப்போம். அதுக்குதான் அது சொல்லப்படுது. சரி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அப்ப இது கர்ம பலன்கள் வந்து ஆத்மாக்கு தான் சொல்றீங்களா மாதாஜி? சொல்லுங்க. ஆத்மாக்கா? இப்ப அவங்க கர்ம கேட்ட பலன்கள் வந்து ஆத்மாக்கு தானே மாதாஜி? இல்லம்மா, அந்த ஆத்மா அதோட சம்பந்தப்படுத்திக்கிறதுனால அது கஷ்டமோ இன்பமோ படுது. மாதாஜி கேக்குதுங்க. நீங்க சொன்ன கேள்வி எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க. அதே கேள்விதான் அவங்க கேட்டாங்க. மாதாஜி லலிதா மாதாஜியா? இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. அவங்க என்ன இப்போ விளக்குன கேள்வி வந்து ஒருத்தவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, ஜோதிமணி மாதாஜி. ஆத்மா வந்து இன்ப துன்பத்தினால பாதிக்கப்படுறது இல்லை, ஆனா ஆத்மா சம்பந்தப்பட்டுக்குது இல்லை. துன்பம் வந்தா கஷ்டம் வருது, இன்பம் வந்தா அனுபவிக்குது, இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி. இது ஏன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஆத்மாக்கு இன்ப துன்பம்லாம் கிடையாது. இந்த இன்ப துன்பம்ன்றதே உடலுக்கு தான். ஆனா ஆத்மா தன்னை இந்த உடலோட சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கு, அதனால இன்ப துன்பங்கள் அதை பாதிக்குது. சம்பந்தத்தை எப்போ எடுக்கிறோம், நம்ம சம்பந்தத்தை கிருஷ்ண சம்பந்தத்தை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட நம்ம வந்து பாதிக்கப்பட மாட்டோம். இருக்கும் வலி இருக்கும், அது நம்முடைய பக்தியை அது பாதிக்காது. எதையும் நம்முடைய நித்திய சேவையை அது பாதிக்காது. புரியுதா? அதுதான் அவங்கள ரெண்டாவது மாதாஜி அந்த கேள்வியை தான் கேட்கறாங்க. அதானா அந்த நிலை வந்து சுலபமான நிலை கிடையாது, சுலபமான நிலை கிடையாது, கஷ்டமான நிலை தான். இந்த நிலைக்கு நம்ம வர்றது அவ்வளோ சாதாரணமா வராது. வேற ஏதாவது கேள்விகள்? வகுப்பு முடிச்சிடலாமா? நாளைக்கு வகுப்பு இருக்கு மாதாஜி. நாளைக்கு ஸ்நான யாத்திரை கோயம்புத்தூர் இஸ்கான்ல. அப்ப கேன்சல் பண்ணிடலாமா கிளாஸ? அதுதான் நான் சொல்லலாம். சரி, நாளைக்கு கிளாஸ கேன்சல் பண்ணிடலாம். ஓகே மாதாஜி. ரத யாத்திரையும் சண்டே தான் வருதா? இல்லைங்க, அது சனிக்கிழமை மாதாஜி, அடுத்த சனிக்கிழமை. அடுத்த சனிக்கிழமை ரத யாத்திரை? எஸ் மாதாஜி. ஓகே. சென்னையில மாதாஜி பெரிய கோயில்ல. எப்போ? ஹரே கிருஷ்ணா. வகுப்பு முடிச்சிடறேன்.